கிறிஸ்மஸ் என்பது அந்த கொண்டாட்டத்துக்கு பின்பாக பிதாவாகிய தேவனுடைய தியாகம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய கிரயம் இருக்கிறது. அதனால இன்னைக்கு கோடான கோடி ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, சாபத்தை விடுதலையாக்கப்பட்டு, நரகத்துக்கு போகாம தப்பித்து இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கார்கள். அப்படின்னா இந்த தியாகமும் கிரயமும் மிக முக்கியமாக இருக்கிறது. சரி, ஏன் குமாரனை கொடுத்தாரு? ஏன் அவர் இந்த பூமிக்கு வரணுங்க? ஏங்க குமாரனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுகிறேன். பாருங்கள், நாம தான் ஆதாம் பாவத்தினால பாவிகளாய் போனோம். நம்மை மீட்டெடுக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்ப நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக ஒரு நல்ல கிரிகளை செய்யறதுனால நம்ம பாவம் மன்னிக்கப்பட முடியாது. நம்ம நல்லவனா இருக்கிறனால நம்ம பாவி இல்லைன்னு கிடையாது. ஆதாம் மித்தல் பிறந்த எல்லாருமே பாவிகளா இருக்கிறோம். அந்த பாவத்தின் விளைவு தான் இன்னைக்கு காணுங்கிற அத்தனை பிரச்சனை காரணமா இருக்குது. அவைகளிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமானால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அந்த பாவத்துக்கு விளைக்கரை செலுத்தப்பட வேண்டும். ஆனா இந்த பூமியில எந்த மனிதத்தில் என்ன இல்லை? பரிசுத்த ரத்தம் இல்லை. எந்த மனுஷனும் பரிசுத்தவான் இல்லை, நீதிமான் ஒரு நாயிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்தமா கெட்டு போனார்கள். அப்ப பரிசுத்த ரத்தம் வேண்டுமானால் ஒரே வழிதான் இருக்கிறது. ஆவியா இருக்கிற தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு மனுஷனாக அனுப்பினார், மனுஷனாக அவதாரம் எடுத்தார். ஏன்னா பாருங்கள், மனுஷனுக்கு தேவன் உதவி செய்யணும் அப்படின்னா தேவனாக இருந்து கொண்டு தெய்வமாக இருந்து கொண்டு உதவி செய்ய முடியாது. வேதம் சொல்றது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமேன். அவருடைய பேர் தான் இயேசு. இயேசு கிறிஸ்தவ மத தலைவர் அல்ல. அவர் ஒரு நல்ல கொள்கையில சொல்லும் வரைக்கும் இந்த பூமியில பிறக்கல. அவர் ஆவியாயிருக்கிற தேவன், கண்ணால காண முடியாத இறைவன் இந்த பூமியில மாம்சத்துல தொட்டு உணரும்படி இந்த பூமியில அவதரித்தார், பிறந்தார். எப்படி மனுஷங்க நாம பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா இருக்கிறோமோ, அதே போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன்னா அப்படி ஆனாதான் சிலுவைக்கு போய் நம்ம சார்பில் நம்முடைய பாவத்தை சுமக்க முடியும், இரத்தத்தை சிந்த முடியும் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் மனுஷ சாயலானார். ஆமென். நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி ஆட்டுக்குட்டி இல்லை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற மெய்யான தேவ ஆட்டுக்குட்டி இயேசுவாய் இருக்கிறார். நீங்க ஒருவேளை வீட்டில் ஒரே சாபக்கிரியைகள், பாவத்தை விட்டு வெளியே வர முடியல, ஒரு கடனுக்கு மேலே இன்னொரு கடன், குடி பிரச்சனை விடுதலையாக முடியல, ஏதோ ஒரு பிசாசின் தொல்லைகள் உண்டாகிறது என்று நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கத்தக்கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். எதுவும் உங்களுக்கு நிரந்தரமான விடுதலை கொடுக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் மாத்திரமே உங்களை விடுதலையாக்க முடியும் என்று கத்தர் சொல்லுகிறார். அவர் மீது நீங்கள் இந்த இயேசுக்கு அழைப்பு கொடுங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் அவர் உங்களால் முடியாத பிரச்சனையிலிருந்து தீர்வு கொடுக்க அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். பரிகாரத்துக்கு மேலே பரிகாரம், பரிகாரத்துக்கு மேலே தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. இல்லை, பரிகாரியே உங்களை தேடி வந்திருக்கிறார். நானே உன்னை குணமாக்குற பரிகாரி, நானே உன்னை பாவப்பழக்கத்தை விடுதலையாக்குற பரிகாரி என்று சொல்லுகிறார். நானே உன்னை சாபத்தை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிற பரிகாரி என்று சொல்லுகிறார். அவர் தான் பரிகாரியாக இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை இந்த இல்லத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறார், அவதரிச்சார். பாருங்க, அது ஈஸி கிடையாது. தேவன் எப்படி தம்முடைய குமாரனை தியாகத்தினால கொடுத்தாரோ அதே பாருங்க, இயேசுவும் பார்த்தீங்கன்னா தம்முடைய பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். மனமும் நான் ஜனங்களுக்காக மரிக்கணுமா, ஜீவனை விடணுமா, சிலுவைக்கு போகணுமா, மனுஷனை அவதரிக்கணுமா, ஆமாம் அதுக்கு நான் சில கிரயத்தை கொடுக்க வேண்டி இருக்குது, நான் கொடுக்க ரெடி என்று இயேசு தம்மை மனமும் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, மிக முக்கியம். நம்ம முடியல சில காரியத்தை பார்க்க போகிறோம். இயேசு ஒப்பு கொடுத்தாரு. பைபிள் போட்டு பாருங்க, பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவன் ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதாவது பாருங்க, இந்த சர்வலோகத்திலும் உயரும் உன்னதமான சிங்காசனம் தேவன் அமர்ந்திருக்கிற சிங்காசனம், அங்கதான் இயேசு அமர்ந்திருக்கிறாரு. ஆனா பாருங்க, இப்ப மனுஷனை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அந்த சிங்காசனத்தை துறக்க வேண்டியதாக இருக்கிறது. தம்முடைய மகிமையெல்லாம் துறக்கணும். அங்கே கோடான கோடி தூதர்கள் செய்கிறாங்க, ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டுட்டு வரணும். வேதம் சொல்லுது, பரலோகத்தில் வீதியெல்லாம் சுத்த பொண்ணா இருக்கு பாருங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கு, வெயில் சுள்ளுன்னு அடிக்கிற இஸ்ரவேல் பிறந்தார் பாருங்க. யோசித்து பாருங்களேன். அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். இயேசு சொன்னார், நான் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக நான் இந்த கரையத்தை கொடுக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்மஸ் என்பது அந்த கொண்டாட்டத்துக்கு பின்பாக பிதாவாகிய தேவனுடைய தியாகம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய கிரயம் இருக்கிறது.
அதனால தான் இன்னைக்கு கோடான கோடி ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, சாபத்து விடுதலையாக்கப்பட்டு, நரகத்துக்கு போகாமல் தப்பித்து இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கார்கள். அப்படின்னா இந்த தியாகமும் கிரயமும் மிக முக்கியமாக இருக்கிறது. அதற்காக கர்த்தர் நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். பிதாவாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், இயேசுவை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை உயர்த்துகிறேன்.